பாருங்க, ரைட் டவுன். படிக்கணும்னா காலேஜ்க்கு வாங்க. அரசியல் தான் வேணும்னா டிசி வாங்கிட்டு வெளியே போயிடுங்க. அதை விட்டுட்டு காலேஜ அரசியல்வாதிங்க ஆடுற சதுரங்கமா மாத்திடாதீங்க. Now come to the lesson. Demand and supply. We can learn from history how several economic problems were solved. History helps us to solve the present economic problem. சாந்தி, ஏம்மா ரிவால்வரோட பாடம் சொல்லி கொடுக்குறியா? இல்ல சார், நான் ஒரு ஊர்ல அவர் ஒரு ஊர்ல வேலை செய்யறோம். வருஷத்துல நாங்க சந்திக்கிறது கொஞ்ச நாள் மட்டும்தான். ஒரு பொண்ணா என் மான மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கு என் கணவர் எனக்கு இந்த ரிவால்வர் கொடுத்தாரு. இதுக்கு லைசன்ஸ் கூட இருக்கு சார். ஒருவேளை கிளாஸ் டீச்சரை கிளாஸ்மேட்டா நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு அவருக்கு முந்தையே தெரியும் போல இருக்கு. பெரம்போட பாடம் சொல்ற அந்த காலம் போயிடுச்சு. பிஸ்டல்ல காட்டி பாடம் சொல்ற காலம் வந்துருச்சு. அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும். ஆமா, நீங்க படிக்கிறீங்க இல்லையா? எதுக்காக பிச்சை கேக்குறீங்க? ஃபார்வர்ட் கிளாஸ், பொருளாதார நெருக்கடி, நோ வேகன்சி. பிச்சை எடுக்கிறதுக்கு இதை விட வேற என்ன மெரிட் வேணும் மேடம்? இந்த காலேஜ்ல தான் படிச்சேன். வேற எங்கேயாவது கேட்ட அவமானன்னு இங்கேயே கேக்குறேன். மடையன்களா, எருமையாட்டம் தீனி போட்டனே. ஒரு சின்ன ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, ரிவால்வர காட்டுங்க. உங்களுக்கு எதுக்கு அரசியல்? அந்த சாந்தியோட சேலை எடுக்க வேண்டாம், இல்லைன்னா பிரின்சிபால பலர்னு அறைய வேண்டாம். ஏற்கனவே எனக்கு டென்ஷன்னா, இது வேற டென்ஷனா? சார், சார் போங்கடா போங்க. என்னாச்சு? நாளைக்கு உங்க மேல போட்ட கமிஷன் போன் டேப்பிங், லேண்ட் ஆக்குபேஷன் பத்தி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்ப போகுது. நாளைக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு 4 பேர் கமிஷன் மெம்பர்களை 4 கோடிக்கு பிடிச்சேன். ஆனா அந்த கமிஷன் சேர்மன் ராஜாராம் மட்டும் அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டாரு. அப்படியே சார், என்ன? அந்த கமிஷன் ரிப்போர்ட் சப்மிட் ஆயிட்டா போதும், உங்க அரசியல் வாழ்க்கை தலைகீழ் ஆயிடும். அந்த ராஜாராம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பேர் வழி. டேடே, இத பார், சின்ன நியூஸ். கார்ல வரப்போ யாரையும் இடிச்சிட்டேன். அவன் செத்தானா போச்சானு தெரியல. பெரியவர்கிட்ட சொல்லி என்னன்னு பாத்துக்க. தம்பி, என்ன தம்பி? ராத்திரி நீ ஹெட் கான்ஸ்டபிள் அடிச்சியா? ஆமா, அடிச்சேன். போதையில மறந்துட்டேன். நீ அடிச்சாலும் இடிச்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய். ஏற்கனவே என் கவர்மெண்ட் கவுந்துருச்சு விசாரணை கமிஷன். நீ வேற என்ன பழி வாங்குற? சரிதான், வேலையை பார். சரி, அந்த ராஜாராம என்ன செய்யலாம்? அவன் பாத்துக்குவான். வேர்க்கலை வேர்க்கலை. ஏய், ₹1 வேர்க்கலை கொடு. கொடுக்குறேங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ் ராசாராம் முடித்தானா? இதாங்க. இப்ப வீட்டுல இருந்து கிளம்பிட்டு வரா என்ன? 1 மணி நேரம் சாமி கும்பிட்டு அப்புறம் தான் போவாருங்க. ஏரோப்ளேன் என்னன்ற நீ? எங்க அம்மா சாவும் போது ஏரோப்ளேன்ல இருந்து ஒரு பொண்ணு தங்க பருவ மாதிரி குதிக்கும், அது உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் சொன்னிச்சு. அதனாலதான் ஏரோப்ளேன் வரப்பெல்லாம் நீ பாக்குறியா? அந்த பொண்ணு குதிக்கும் போது நான் இல்லைன்னா வேற எவனாவது கொத்தின்னு போயிட்டா? ஐயா, குதிக்கலையே. குதிக்கையா, கவலைப்படாத. ஆமா, இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? பிள்ளைங்க வெளிநாட்டுல இருக்காங்க. வீட்டுல புருஷன் பொண்டாட்டி மட்டும் இருக்காங்க. வணக்கம்மா. யாரப்பா? ஐயா இல்லையாமா? என்ன வேணும்? ஐயா கும்பகோணத்துல கொண்டாட சொன்னாரு, எடுத்துங்க. இருப்பா, பணம் கொண்டாரேன். அம்மா, என்னப்பா? நீங்க நிறைஞ்ச சுமங்கலி பொட்டு வச்சுக்கலையாமா? ஐயோ, மறந்து போயிட்டேப்பா. பரவாயில்லம்மா, நீங்க பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு உங்க கையால பணம் கொடுக்குமா, காலையில போனி பண்ணணும். பரவாயில்லம்மா, நீங்க போங்க, நான் இங்கேயே இருக்கேன். சரி. இந்த இப்ப மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கம்மா. ஐயா கிட்ட சொல்லுங்க, ஆபீஸ்ல வந்து பாக்குறேன்னு. சரி. அம்மா, காலம் கெட்டு போச்சு, கதவு பூட்டிங்கம்மா. நல்லதுப்பா. ஏய் நில்லு. துட்டு கொடுக்காம போயிட்டியா நீ? வணக்கம் மாமா. என்னடா? அண்ணே, அந்த ரேஷன் ஆபீஸ் மேல நான் ஆசிட ஊத்திட்டேன். கான்ட்ராக்டர் போய் பணம் வாங்கிக்க. சத்தண்ண கைய கொண்டாந்துட்டேன்னா? என்னடா அது? இடது கையை கொண்டானா வலது கையை கொண்டாந்துருக்க. அவன் கையெழுத்து எப்படி போடுவான்?
மாமா என்னடி வசூல் ஜாஸ்தியா இருக்கு? கிரிக்கெட் மேட்ச் இல்லையா, எல்லா ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. நானும் பயங்கர பிஸி. பொங்கல் வந்துட்டா பழைய சட்டி பானையும் வித்துரும் இல்ல? கோதண்டங்கிறது யாரு? வணக்கங்க. 120 வேணுங்களா 300 வேணுங்களா? உடம்பு தாங்குங்களா? காலையில 9 மணிக்கு நீ எங்க இருந்த? நீ போய் பேமெண்ட் வாங்கிட்டு வா. ராஜாராமோட மர்டர் நடந்தப்ப அந்த பகுதியில் நீ இருந்ததா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. போ. ஏய், நான் பேசுறது காதுல விழல. உடம்பு எப்படி இருக்குடா? ஐயாவை என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? ஆட்டை வெட்டின அருவாளை கழுவாம பையில வச்சுட்ட. ஊத்து தண்ணிய. கோதண்ட சார், காலையில பிளட் கொடுத்தீங்கல்ல, ரிப்போர்ட் வந்திருக்கு. ரத்த பரிசோதனை என்னது? டாக்டரையா எத்தனை மணிக்கு வந்தா உங்ககிட்ட? 7 மணிக்கு. எத்தனை மணிக்கு விட்டீங்க? 10 மணிக்கு. எஸ்ஐ சார், எத்தனை மணிக்கு மர்டர் நடந்துச்சுங்க? 9 மணிக்கு. ஐயோ, அந்த டயத்துல நான் ரத்த பரிசோதனையில இருந்தேனே. என்னங்க சீக்கிரம் வாங்க. வாங்க டேடி. ஃபேமிலி வந்திருக்கு, போயிட்டு வாங்க. என்ன ஏங்க வந்த? என்ன சாமசட்டோட வந்திருக்க? உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு. ஆமா டேடி. சாமி, கோதண்டம் பாலிடிக்ஸுக்கு அஸ்திவாரங்க. நான் போயிட்டு அரசியல்வாதிங்க சாஞ்சிருவாங்கன்னு எனக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. சாமி போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. எந்த கமிஷன் ஜேபியோட அரசியல் சூழ்ச்சியை வெளிப்படுத்தணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்களோ அந்த கமிஷன் சேர்மன் கோர கொலை. பட்ட பகல்ல வெட்டி கொன்னுட்டு பேப்பர்ல பெரிய பெரிய ஹெட்டிங்ஸ். தற்கொலைன்னு. என்ன அநியாயம்? சிஸ்டர், நீங்களும் நானும் அறிமுகமானதுலேருந்து இந்த மாதிரி கேள்வி எத்தனையோ கேட்டேன். அப்பெல்லாம் உணர்ச்சி வசப்படாதே நீங்க, இப்ப நீங்களே உணர்ச்சி வசப்படுறீங்க. குட் சேஞ்ச். இந்த பேச்செல்லாம் வேண்டாம் பிரபு. இது தற்கொலை இல்ல, கொலைதான் நிரூபிக்கணும். அவ்வளவுதான். ஹவ்? போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டருக்கு மனைவி மக்கள்லாம் இருக்காங்க. கைது செஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கட்டி கொடுக்க வேண்டிய தங்கச்சி இருக்கும். தண்டிக்க வேண்டிய ஜட்ஜுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். எல்லாத்துக்கும் தேவையானது பணம். பணம். அந்த பணத்துக்கு இவங்க அடிமை ஆயிடுறாங்க. அதனாலதான் பணம் உள்ளவங்க குற்றவாளினாலும் நிரபராதி ஆயிடுறாங்க. அந்த ஜேபி நம்ம தீத்து கட்டிட்டு அவன் தற்கொலை பண்ணிட்டு தான் பேப்பர்ல போட்டுட்டா போச்சு. ஆமா. இத பாரு, இந்த ஆவேசம் தான் வேண்டாங்கற. இந்த கொலையை யார் செஞ்சாங்களோ சட்டப்படி அதை நிரூபிச்சு தண்டிக்க வைக்கணும். அதுக்கு சாட்சியம் தேவை. கிடைக்குங்கிறீங்களா சாட்சியம்? அந்த சாட்சியம் என்கிட்ட இருக்கு. கொலை நடந்த இடத்துல ரத்தக்கரப்பட்ட இந்த ரூபா எனக்கு கிடைச்சது. எவனா வெட்டினதுக்கு என்ன எதுக்கும் கேட்டுக்கிட்டு வந்தீங்க? நைட் ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க. இங்க இருந்து வியாபாரம் கீவரம் ஆயிடுங்க. சுதா, நீ வக்கீல் கிட்ட போய் நாளை கோர்ட்டுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் செய். ஓகே? ஓகே. ஜாக்கிரதை. தம்பி, எதுக்கு தம்பி பெரியவங்க தாரால என்ன இழுக்கிறீங்க? வாய் மூடு. நாளை கோர்ட்ல சாட்சி சொல்ற வரைக்கும் நீ இங்க இருந்து நகரக்கூடாது. ராஜா, நீங்க 2 பேரும் அங்க பாத்துங்க. ரவி, நீ இந்த பக்கம் பாத்துங்க. ஓகே? ஓகே. பி கேர்ஃபுல். டேய், ராத்திரி யாரப்பலாம் இங்க எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கடா. நம்ம சாராய கடை மூடும் போது வரும். அப்படியா? நீ கடைக்கு போய் தண்ணி அடிச்சிட்டு வா. அம்மாடி. ஏரோப்ளேன், ஏரோப்ளேன். இந்த ஏரோப்ளேன்ல என் கண்ணால பொண்ணு வர போறா. ஏரோப்ளேன், 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 ஏரோப்ளேன். மிஸ்டர் கெட் அப். நேத்து நீ ஒரு ஆளை கட்டாயப்படுத்தி இங்க கொண்டு வந்தியா? எங்க அவன்? அந்த ஆளை கொண்டு வந்தது உண்மைதான். ஆனா கட்டாயப்படுத்தி இல்ல. அவனை எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு. நோ, உங்ககிட்ட இல்ல. நான் அவனை கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். முதல்ல நாங்க அவனை பார்க்கணும். உள்ள போய் பார்க்கணும்னா பார்க்கலாம். ஆனா அவனை வெளியில கொண்டு வரதுக்கு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. கம் ஆன். வாட் இஸ் திஸ்? நாங்களும் இப்பதான் பார்க்கறோம் சார். ஒரு மனுஷனை கொலை பண்ணி உள்ள வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறியா? அவன் உயிரோட இருந்தாதான் எங்களுக்கு அனுகூலம். அவனை கொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல சார். இந்த கதையெல்லாம் வேண்டாம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் இங்க இருந்து நீ நகர முடியாது. கிடைச்சவங்களை கையோட கையா உள்ளதெல்லாம ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிட்டீங்களா? என்ன பண்றதுங்க? அங்க தலையில முண்டை மட்டும் தான் இருந்தது. எப்படி ப்ரொசீட் பண்றது? சாமி, நம்ம தொழில தீத்து கட்டுறது இல்லீங்களா? பேமெண்ட் வாங்குறதுக்கு முன்னால சாவடிச்சதுக்கு சாட்சியம் காட்டணும் இல்ல. அதான் தலைய நான் கொண்டாந்துட்டேங்க.
அவங்கள எப்படியாவது தூண்டி விட்டு வெளியே வரவழைச்சு பர்மனண்டா உள்ள வைக்கிறதுக்காக நான் அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கேன். அவங்கள எப்படி தூண்டி விடணுங்கிறத நீங்க பாத்துங்க. நான் தூண்டி விட்டுட்டேன். நியூஸ் என்னன்னா ஒரு சின்ன ஃபயர். அந்த நியாயம் பத்திரிக்கார என்னை பத்தி அநியாயமா எழுதுனா பிரஸுக்கு தீ வச்சுட்டேன், எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்தாயா ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி அதை வந்து அணைக்க சொல்லு. இல்ல, இந்த ஸ்டேட்ல எதுவும் அணையவே கூடாது, எரிஞ்சுகிட்டு இருக்கணும். அந்த சிஎம் அன்பாப்புலர் ஆகணும், நான் பாப்புலர் ஆகணும். அதுக்கு ஸ்ட்ரைக் மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் தேவை. சாமி, அந்த இன்சிடென்ட்டுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். என்னடா பாலிடிக்ஸ்னா அஸ்திவாரத்துல இருந்து வரணும், இது என்ன பீடா சுத்துறதுன்னு நினைச்சியா? இந்த ஒரு அட்டாக்குக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்க, விரல்ல சுண்ணாம்பு தடவை ஸ்டேட்டே எரியணும். வணக்கங்க, 2வது மாடியில எனக்கு ரூம் வேணுங்க. அட்வான்ஸ் 5000 போதும். ரூம் நம்பர் ஹலோ. ஏய் கோதண்டா, நீ என்கிட்ட சொன்னது என்ன செஞ்சது என்ன? சிஎமோட மச்சான் ஹோட்டல்ல கிடக்குறியா என்ன? அவனோட குலாவிக்கிட்டு இருக்கியா? கோதண்டா அட்டாக்குக்கு பின்னால கோடி கோணலுங்க இருக்கும். நான் யோசனையில இருக்கிறேன், நீ தண்ணி அடிச்சிட்டு படுத்துக்க, காலையில மீட்டிங்க்கு ரெடி ஆயிடு. குட் ஈவினிங் சார். நீ என்ன போச்சுக்கிறியா? பிஏ பாலிடிக்ஸ், இது பார்ட் டைம் ஜாப் சார். ஒன்னு கேட்கறேன், பதில் சொல்லு. புஷும் கோர் புஷும் சேர்ந்து வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நீ என்ன கேட்ப? நமக்கு வேண்டியது சோறும் துணி தானே, அதுதான் கேட்பேன் சார். சீச்சி, அதான் தப்பு. நானா இருந்தா அவங்க தலைமையில ஐஸ வச்சு அவங்கிட்ட இருந்த ஹைட்ரஜன் பாம்பு இவங்கிட்ட இருந்த ஆட்டம் பாம்பும் கேட்பேன். அப்போ செய்யறது அவனுங்க, போடுறது நாம. இந்த ஃப்ளோருக்கு நீ ஒருத்தன் தான் நினைக்கிறேன். காலம்பரம் 9 மணி வரைக்கும் நான் ஒருத்தன் தான் சார். சரி, நீ இப்போ காலைல பார்க்கலாம். குட் நைட் சார். என்னமோ நினைச்சேன், ரொம்ப கரெக்டா பண்ணிட்டான், பொல்லாதவன். இந்த பைய எத்தனை வாட்டி என் காலை பிடிச்சிருப்பான், ஆனா இவ்வளவு கெட்டிக்காரன்னு நினைக்கவே இல்லை. இதா வச்சுக்க. சாமி, பணம் வேணா சாமி. பின்ன உங்க அசம்பிளி ஆள்ல கேண்டீன் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு இல்லையா, அத கொடுத்தா. எம்எல்ஏக்கு வீடா கட்டுறது சாமானியலடா. பார்ட்டியை பொறுத்து சுண்ணாம்பு தடவைனா கரெக்டா போயிடுங்க. ஆளுங்கட்சி ரெக்க ஒடிஞ்ச பறவையாட்டம் கிடந்து துடிக்குது. பார்ட்டி பவர் முடிஞ்சு போச்சு. இது என்ன இன்னும் பாரு, 1 or 2 வீக்ஸ்ல பார்ட்டியே அவுட். அந்த முதலமைச்சருக்கு யாரையும் பிடிக்கல. பழைய மந்திரியை தூக்க போறாரு. நீங்க கட்சி மாறினா மந்திரி பதவி உங்களுக்கு தான். அந்த ஆசையில தான் காத்துட்டு இருக்கோம். வணக்கங்க. இப்பதானங்க ஆளுங்கட்சியையும் முதலமைச்சரையும் திட்டினீங்க, திரும்ப அதுக்குள்ள மந்திரி பதவி வேணுங்கிறீங்களா? என்ன அரசியல்? ஓ, அதான் நான் வீடா கட்டுறது நினைச்சேன். தம்பி, ஒரு வீடா கொடுக்குறியா? நீங்க எம்எல்ஏங்களா? ஆமா. வணக்கங்க. சாமி, உங்களோட எம்மாதிரி ஆளுங்க உள்ள அந்த பெரிய பில்டிங்ல உட்காருனா என்ன செய்யணுங்க? எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அது இப்பதானங்க நடந்துச்சு, மறுபடியும் எப்போ வருங்க? இடைத்தேர்தல் வரணும், இல்ல ஒரு எம்எல்ஏ சாவணும். சாமி, இந்த பீடாவை நீங்க போட்டுங்க. தலைவரே, இப்ப இந்த ஸ்டேட் எதிர்நோக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை போக்குறதுக்கு நம்ம கவர்மெண்ட் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தீர்மானிச்சிருக்கு. தலைவரே, இப்ப நமக்கு தண்ணீர் பிரச்சனை என்ன வேண்டி இருக்கு? ஸ்டேட்ல தேவையான அளவு நிலத்தடி நீர் இருக்கு. தற்சமயம் இந்த நாட்டுல பரவி இருக்கிற கொசு பிரச்சனை முக்கியம். அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாரம் ஒரு தடவை கொசு மருந்து ஃப்ரீயா கொடுக்க நீங்க ஏற்பாடு செய்யுங்க. இப்ப கொசு பிரச்சனை முக்கியமா, தண்ணி பிரச்சனை முக்கியமா? எங்க பார்ட்டி கொசு பிரச்சனை தாங்க முக்கியம். இல்ல, உங்களுக்கு கத்துறதா முக்கியம். உறுப்பினர்கள் அமைதியாக உட்கார வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி நிலையில் சபையை நிர்வகிப்பது கஷ்டமாக இருப்பதால் சபையை 1 மணி நேரம் ஒத்தி வைக்கிறேன். அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள சீட்டு காலி ஆயிடுச்சு. அவனுக்கு கொடுத்த பீடாவில சுண்ணாம்புக்கு பதிலா சைனைட் தடவிட்டேன். இந்த திடீர் தேர்தல்ல நான் கோவூர்ல இருந்து போட்டியிடுறேன். நீங்க எல்லாம் எனக்கு நல்ல அட்டாக் கொடுத்து ஜெயிக்க வச்சு என்ன அசம்பிளில உட்கார வச்சா உங்களுக்கு இனிமே எந்த அட்டாக் வராது. அடைச்சி நீரு அண்ணா, அசம்பிளில பாதி பேர் நாம ஜெயிக்க வச்சவங்க தான். மூடிட்டு இந்த மங்கம்மா கம்பெனி விஷயம் என்ன? அந்த குப்பமா பேர்ல கூட நீ 7 கம்பெனிகளை வச்சுக்கோடா. ஜெயில நம்மளவங்க 200 பேர் இருக்காங்க, அவங்க விஷயம் என்ன? ஒரு வாரத்துக்குள்ள விடுதலை பண்றேன். நின்னு போன சாராய வர ஸ்டார்ட் பண்ணா இங்கேயே நம்ம பார்ட்டி ஆபீஸ் போர்டு போட்டு வியாபாரம் பண்ணுங்க. நான் அசம்பிளிக்கு போறது மக்களுக்காக இல்லடா, உங்களுக்காக. இத நான் தாங்க மாட்டேன். தலைவரே, இந்த அசம்பிளிக்கு ஒரு சரித்திரம் உண்டு. என்னங்க? இங்க நடந்த எந்த விஷயத்தையும் சாதாரணமா எடுத்துக்கூடாதுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்பு இங்க ஒரு எம்எல்ஏ மரணம் அடைஞ்சாரு. அந்த மரணம் இயற்கையான மரணம் இல்லைன்னு சந்தேகப்படுறேன். பாருங்க சபை தலைவரே, அந்த செத்து போன ஒரு தொகுதியில ஜெயிச்சதுன்னா அவருக்கு என் மேல சந்தேகம் இல்லையே, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. தனியார் விமர்சனம் எனக்கு தேவையில்லை. தலைவரே, எனக்கு வேண்டியது எம்எல்ஏ மரண விஷயம்.
அது சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை எங்க கவர்மெண்ட் சேகரிச்சிருக்கு. அதை வச்சு என்கொயரி கமிஷன் போட்டு ஒரு வாரத்துக்குள்ள குற்றவாளியை பிடிச்சு கோர்ட்ல நிக்க வைக்கணும்னு தீர்மானிச்சிருக்கோம். செருப்பால் அடிப்போம் படவா. நீ எம்எல்ஏ ஆனது நம்ம பார்ட்டிக்கு தரித்திரம். அதோட நீ அசம்பிளில அனாவசியமா ஏன் தலையிட்டு பேசுற? ஏற்கனவே மார்ஜின்ல மைனாரிட்டில கிடந்து அழுதுகிட்டு இருக்கோம். எம்எல்ஏங்க அசம்பிளில பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதுங்க. அந்த பெரிய பில்டிங்கை பார்த்ததும் கண்ணு செதறி கன்ஃபியூஷன்ல அட்டாக் கொடுத்தேன். ஏய், நீ சரிப்பட்டு வர மாட்டே. உடனே ரிசைன் பண்ணு. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல உனக்கு கேண்டீன் கொடுக்குறேன். சும்மா இருங்க. நமக்கு ஏற்கனவே எம்எல்ஏங்க குறைவு. கணக்குக்காக அவனை ஒரு பக்கத்துல போட்டு வைங்க. இந்த பைனான்சியர் முதல் நாள் இல்ல, நேத்து பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காரா. ஒரு 50 பேர் எம்எல்ஏக்களை வாங்கி மறுபடியும் உங்களை சிஎம் ஆக்குறேன்னு சொல்றாரு. நீங்க சரின்னு சொல்லுங்க, அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அவன் திருட்டு சரக்கெல்லாம் நாட்டுல வைக்கணுங்கிறதுக்காக அப்படி ஸ்டேட்ஸ்க்கு ஃபைனான்ஸ் பண்றான். இப்ப ஒத்துக்கிட்டா நம்ம அன்பாப்புலர் ஆயிடும். இப்ப மட்டும் நமக்கு பாப்புலாரிட்டி கிளிக்குதா? இல்லன்னா சொல்லுங்க, அவருக்கு இன்னொரு சிஎம் கேண்டிடேட் இருக்காரா. மொத்தம் நம்ம எம்எல்ஏங்களை வாங்கிடுறாரா? எவ்வளவு கொடுப்பானா? எதுக்காக அவசரப்படுறீங்க? வாங்க, நாளைக்கு காலையில பேசுவோம். வாங்க வாங்க. முதல் நாள்னா நாம பெங்கால் வெத்தலையில பனாரஸ் பீடா கட்டுவோமே அவரா? नमस्ते साहब। क्या सिंह जी, पंजाब में हमारा कॉन्ट्रैक्ट मार खाए ना? होम मिनिस्टर के आर्ट ऑपरेशन हुआ साहब। अब ठीक है साहब। उनको शाम में फोन करने का बोलो। अच्छा साहब। जाओ। नमस्ते। നമസ്കാരം സാറേ. നമ്മുടെ പാൽഘാട്ട് കോൺട്രാക്ട് എന്തായി? അസംബ്ലിയിൽ ഓക്കെ ആയി ചേട്ടാ. നമ്മുടെ കൃഷ്ണൻകുട്ടി സുഖം തന്നെ? വളരെ സുഖം. സായന്ത്രം ഫോണിൽ സംസാരിക്കാൻ പോയിക്കോ. வணக்கம் சாமி. எங்க ஊர் விஷ்ணு கோவில் பக்கத்துல சிவலிங்கம் முளைச்சிருக்கு. அது நாங்க புதைச்சு வச்ச லிங்கம் தான். உங்க பேரை சொல்லி இந்தியா பூரா டூர் அடிக்கலாம்னு நினைக்கிறோம். இப்ப நடக்காது. பை எலெக்ஷன்ல பார்க்கலாம் போங்க. ஆகட்டும். வணக்கம் சார். டே கோதண்டா. எம்எல்ஏ ஆயிட்டியா? எல்லாம் உங்க தயவு சிஎம். நாசியம்மா கிண்டல் பண்றேடா டேய். அது இல்ல சார், நீங்க இத்தனை பேருக்கு பணம் கொடுத்து ஆட்சியில வைக்கிறீங்களே, எவனாவது உங்களை பத்தி நல்லபடியா பேசுறானுங்களா? அந்த ஜேபி இல்ல 3 வாட்டி கவுந்து 3 வாட்டி நிக்க வச்சீங்களே, 4வது வாட்டியும் கவுந்து போயிட்டான்ல. உங்க சில்லறையால சிஎம் ஆன அவங்க கூட இப்ப உங்களை பத்தி கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. அவங்க மேல அட்டாக் கொடுக்கலனா உங்களை மடையன்னு நினைச்சிருவாங்க. பாருங்க முதல் நாள் சேட்டு, நீங்க ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு நீங்களே சிஎம் ஏன் ஆக கூடாது? சிஎம் சிச்சி, மாத்து கட்சிக்காரன் நமக்கு இடைஞ்சலா வருவான். மந்திரி பதவி கொடுக்கலனா நம்ம கட்சிக்காரன் கூட சேர்ந்து நம்மளை கவுத்துருவான். கோயில் கோபுரத்து மேல இருக்கிற பொம்மை காத்துல விழுந்துட்டா சிஎம் தான் தள்ளிட்டான். ஆளு கேட்ட வேஷம் போடுற மாதிரி ஒரு கேவலமான புலப்படா இந்த சிஎம். கையாலாகாத கழுதிங்க அதை தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னங்க? நான் சிஎம் ஆவனா கோபுரத்துக்கு வரண அடிக்க போய் கோமனா வந்துட்டா? நான் பீடா கடைக்காரன் எம்எல்ஏ ஆவலியா? டெல்லி லெவல்ல செல்வாக்குள்ள நீங்க சிஎம் ஆவறது பெருசா? நீங்க அனுமாராட்டம் ஆளு. உங்க பால் நீளம் உங்களுக்கே தெரியாது. நீங்க பார்ட்டி ஆரம்பிச்சு பாருங்க, உங்க பாப்புலாரிட்டி உங்களுக்கே தெரியும். இப்ப நான் இந்த பார்ட்டி எதுக்காக தொடங்கி இருக்கிறேன்னா, பணத்துக்காகவா? பணம் இருக்கு. எதுக்காகவா? தேசமெல்லாம் என் பேர் தான். அப்ப பதவிக்காகவா? பதவியில் இருக்கிற பெரிய தலைவருக்கெல்லாம் முதுகெலும்பு நான் தான். நானு ரூபா நோட்டு மேல இருக்கிற கவர்னர் முத்திர மாதிரி ஆளு. நான் இல்லாம எந்த தலைவனும் ஆட்சிக்கு வர மாட்டான். எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, நான் செய்யற எந்த உதவியும் முழுசா உங்களுக்கு கிடைக்கல. அதனால உங்களுக்கும் எனக்கு மத்தியில கோமணத்துக்கு அதிகம் ஆனா வேட்டிக்கு குறைச்சலுங்கிற மாதிரி தலைவனுங்க இருக்க கூடாது. உங்க எண்ணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நடுரோட்ல இந்த மீட்டிங் ஏற்பாடு செஞ்சேன். நீங்கள்லாம் என்ன ஆதரிச்சா நான் என் அரசியல் பயணத்தை இங்கே ஆரம்பிக்கிறேன். என் அன்பு மக்களே, என் கட்சியோட சின்னம் என்னன்னா முட்டை. இந்த முட்டை சின்னம் ஏன் வைக்க வேண்டியதாயிடுச்சுன்னா, முட்டையும் உருண்டையா இருக்குது, பூமியும் உருண்டையா இருக்குது. அதனால இந்த முட்டையை புடிச்சுக்க வேண்டியதாயிடுச்சு. சபச்சுக்கையா அரசியல்ல நம்ம இந்த 5 ரூபாய் உங்க பாக்கெட்ல வச்சுங்க. இந்த முட்டையை அவன் மூஞ்சில அடிங்க. தட்டுன்னு பட்டு நடிங்க. விரட்டி அடிக்கிறதுக்காக நான் இந்த பிரசன்ட் பாலிடிக்ஸ்ல நுழைஞ்சிருக்கேன். இதுதான் என் லட்சியம். என் லட்சியம் நிறைவேறதுக்கு நீங்கள்லாம் எனக்கு கை கொடுக்கணும் மக்களே. இப்ப நீங்கள்லாம் சேர்ந்து கை தட்டினா என் அரசியல் பயணத்தை தொடங்குறேன். தட்டுங்க. முட்டையால இல்ல, பழைய செருப்பால அடிச்சிருக்கணும். லெட்டர் கொடுத்து ஊரார தெரிஞ்சு வச்சிருக்கமேன்னு போஸ்ட்மேன் எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சிட முடியுமா என்ன? நான் இல்லைங்க, அந்த ஜேபி பைய கேம்ப்ல பேசிட்டு இருந்ததை கேட்டேன். உங்களை மடையன்னு சொன்னாங்க, நான் சொன்னேனா? அடுப்பு கறின்னு சொன்னாங்க, நான் சொன்னேனா? பன்னிக்கு வேட்டி கட்டி பச்சை முண்டாசு சுத்த மாதிரி இருக்கானாங்க, நான் சொன்னேனா? இத பாருங்க, ஜனங்க உங்க மூஞ்சி மேல அடிச்சு முட்டை ஓடு சார். அது மேல என்ன எழுதிருக்கு பாருங்க. ஜேபி வாழ்கன்னு எழுதிருக்க. அவன் தான் ஜனங்களை உங்க மூஞ்சி மேல முட்டையால அடிக்க சொன்னாங்க. அவனுக்கு முன்னால நீங்க ஒரு சுண்டக்காயா. சேச்சே, இந்த முதல் நாளுக்கு முன்னால அவன் என்னடா மல்லா கொட்டை. அந்த மல்லா கொட்டையை கூட நீங்க ஒண்ணும் புடுங்க முடியாதான். புடுங்கிறதுக்கு அவன்கிட்ட என்னடா இருக்குது? அவனுக்கு பின்னாடி நான் இருக்கிறதுனால செல்வாக்கு உண்டாயிடுச்சு அவனுக்கு. அதனால செல்வாக்கு இல்லாதவன் அவனுக்கு எதிராக நிறுத்தினா உங்க மதிப்பு ஜாஸ்தி ஆயிடும். அவனுக்கு ஆப்போசிட்டா இவனை நிறுத்துறேன். இவரு உங்க பாடி கார்டுங்க. இந்த வெத்து தோட்டா மதிப்பு கூட இல்ல அவனுக்கு. இவர் அட்டாக் கொடுத்தா அவன் தான் பெரியவன் ஆயிடுவான்.
உன்னை நிக்க வைக்கிறேன். எனக்கு வேண்டாம் சார். உன்னைய நிக்க வைக்கிறேன். நீதான் சிஎம். ஆனாலும் வேண்டாம் சார். டேய் வேண்டாம் சார். ஒத்துக்கோ. வேண்டாம் சார். ஒத்துக்கோ. இது என்ன வெத்தலையா வேணுங்கிற சுண்ணாம்பு தடவறதுக்கு? ஸ்டேட் சார். ஒத்துக்கடா. நான் சிஎஸ்பி கோதண்டங்கிறனா சுயநலமின்றி சுயநலம் இல்லாம இந்த நாட்டுக்காக நாட்டு மக்கள் நலத்துக்காக பாடுபடுவேன் என்று. இருங்க பெரியவரை, நான் மீதியை சொல்றேன். பாருங்க, நான் பெரிய பெரிய வேலைங்க செய்வேன்னு உங்களுக்கு சொல்லல. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு எப்பவும் உங்களுக்கு சொல்லல. அந்த லஞ்சம் உங்களுக்கு கொடுக்காம நான் தின்னா உங்க செருப்பால என்ன அடிக்கிற அதிகாரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லிக்கிறேன். 2 வருஷமாவது என் கவர்மெண்ட் ஆட்சி செய்ய விடுங்கன்னு கேட்டுக்கிட்டு என்ன பெரியவரை முதலமைச்சர் அந்த பதவியை ஏற்றுக்கிறேன். பிரபல தொழிலதிபரான திரு மதன்லால் ஆளுங்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தியாகி திரு ராஜ் உள்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜீவகாருண்ய சங்க தலைவரான திரு ஜம்பு நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அபலை பெண்கள் ஆதரவு நிலையம் நடத்தி வரும் சமூக சேவகி குமாரி பங்கஜம் மாதர் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாம புது கவர்மெண்ட் அமைச்ச இந்த நாள்ல நாம எல்லாரும் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். நாம ரவுடிங்கன்னு வெக்கத்தை விட்டு சொன்னா நாம மடையங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஜனங்க ஓட்டு போட்டு நாம ஜெயிச்சோமா? இல்ல, ஜனங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏங்களை விலைக்கு வாங்கி நாம ஜெயிச்சோம். அரசியல்ல இந்த ராங் அட்டாக் எவன் கண்டுபிடிச்சானோ அவனை நம்மள அவங்க தலைவணங்கி கும்பிடணும். நாம எல்லாம் ஒரே ஜாதி. அவங்க ஸ்டேட்ல அவங்க செல்வாக்கை என்ன மாதிரி வளர்த்துக்கிட்டு நாட்டை கைக்குள்ள வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன தேவைனாலும் என் ஸ்டேட்ல இருந்து சப்ளை செய்யறேன். ஃபுல் ஃபைனான்ஸ் என்னது? எனக்கு தேவை வரும்போது உங்க ஸ்டேட் எல்லாம் என் எஸ்டேட் ஆகணும். இந்த கேக்கை என் வெற்றிக்காக எல்லாரும் பகிர்ந்துக்குங்க. இது என் ஸ்டேட். நான் சொன்னவங்க மட்டும் ஜில்லா வாரியா பகிர்ந்துக்குங்க. இந்த ஜில்லா என்னடா? இல்ல, இது கூட இல்லையா? கேபினட் எல்லாம் உன்னை சுத்தி ஜால்ரா அடிக்கிறவங்களுக்கு, ஆமா சாமிகளுக்கு புரோக்கர்கள் கொடுத்துட்ட. அப்ப ஏன் விஷயம் என்னாச்சுடா? சாரி. அது வேலாயுதன் ஜில்லா, அதாவது என் மச்சான் ஜில்லா. அவனை பத்தி சொல்றேன். கேட்டதுக்கு அப்புறம் எவனுக்காவது தைரியம் இருந்தா அதுல கை வைங்க. என்ன பாக்குறீங்க? போங்க எல்லாரும். போங்க 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 எல்லாரும். போங்க போங்க எல்லாரும். எப்படி காப்பாத்துங்க. எடுங்க எடுங்க. உங்க பொண்ணா? கடைக்குள்ள போயிட்டு வந்தா தாகமா இருக்கும்னு தெரியாது. சோடா விடு. என்ன சார்? வாங்க சார். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? 10th ஃபெயில் ஆயிடுச்சுன்னு விஷம் குடிச்சு செத்து போச்சு அந்த பொண்ணு. என்ன ஸ்கூல்ல என்ன டீச்சரை பாஸ்போர்ட் என்ன கெட்ட போச்சு. கேஸை இப்படியே எழுதிக்கிட்டுங்களா சார்? வேற என்ன எழுதுவேன்? இப்படியே எழுதிக்கிறேன் சார். என்ன எழுதுவேன்? இப்படியே எழுதிக்கிறேன். என்ன எழுதுவேன்? இப்படியே எழுதிக்கிறேன். என்ன எழுதுவேன்? இப்படியே எழுதிக்கிறேன். எழுதுக்க. எழுதிக்கிறேன். எழுதுக்க. எழுதிக்கிறேன். எழுதுக்கடா. எழுதிக்கிறேன். வேண்டாங்க, அவர் ஜில்லாவை கேட்கறது நியாயம் இல்ல. அப்ப என் போர்ட்போலியோ விஷயம்? அது என் மனசுல இருக்கு. 4-5 நாள்ல சொல்றேன். என்னது? நிதியிலாகவா? உள்துறையா? மராமத்தா? என்னங்க எப்ப பார்த்தாலும் அந்த முட்டையை தூக்கி போட்டுக்கிட்டு? அதுல அதிர்ஷ்டம் இருக்கு. நீங்க போங்க. அசம்பிளி அஸ்திவாரம் போட்டதுல இருந்து நான் இங்க இருக்கேன், பாக்குறேன். அவர் ரொம்ப கோபக்காரங்க, அதான் தோத்து போயிட்டாரு. வேலாயுதம் சாருக்கு ஜெயில எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். அவர் ஜில்லாவை அவருக்கு அனுப்பிட்டுங்களா?
சார் புது சிஎம் அமைச்சரவை உங்களுக்காக இந்த கேக் அனுப்பியிருக்காங்க சார். கேக் இல்ல என் ஜில்லா எனக்கு கடிச்சிடுச்சு. எனக்கு ஜாலியா இருக்கு. ஜானி வாக்கர் எங்கடா? நீங்க வேற சீக்கிரம் அதை சாப்பிடுங்க சார். ஏன்? ஸ்டேஷனுக்கு புது எஸ்ஐ வந்திருக்காரு. அவர் எப்போ வருவாரோ தெரியாது சார். அவர் ரொம்ப பவர்ஃபுல். எஸ்ஐ புதுசுனாலும் ஸ்டேஷன் பழசு தானே. நம்ம ஏரியாவில் சரசா இருக்க கூட்டிட்டு வாடா. எங்க வேலை போயிட முடியாது சார். முடியாது சார். அப்படியா? எத்தனை தடவை சொல்றது? சரி இப்போ ஜில்லாவாலே ஒன்னு அடிச்சா முடியாதுன்னு சொல்லுவியா? 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 நீதானா புது எஸ்ஐ சொன்னாங்க. என் கான்ஸ்டபிள் மேல எதுக்கு நீ கைய வச்ச? மர்டர் செய்ய நினைச்சே தப்பி போயிட்டேங்க. நீ ரொம்ப பவர்ஃபுல் நாங்க. நான் இன்னும் பவர்ஃபுல். நான் கராத்தேல பிளாக் பெல்ட். இது போலீஸ் பெல்ட். இந்த கையில இருக்கிற அசோக சிங்கம் லா அண்ட் ஆர்டர். இந்த கையில இருக்கிற ஆயுதம் அதை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு தந்த சக்திடா. யூ ரவுடி ராஸ்கல். தப்பு யாரு செஞ்சாலும் சாட்டை கொண்டு மாட்டுங்க. நெற்றி கண்ணை திறந்து வந்து குற்றம் என்று காட்டுங்க. குட்ட வந்த மாடுகளை முட்டி தட்டி வையுங்க. கனவு போகும் தாய் நாட்டை காப்பாத்துங்க வாங்க. கனவு போகும் தாய் நாட்டை காப்பாத்துங்க வாங்க. தப்பு யாரு செஞ்சாலும் சாட்டை கொண்டு மாட்டுங்க. நெற்றி கண்ணை திறந்து வந்து குற்றம் என்று காட்டுங்க. லாக் தி டோர். இந்த ராஸ்கலுக்கு 3 நாளைக்கு சாப்பாடு போடாத. என்ன சிஎம்மோட மச்சானா? எவனா இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படுறவன் இல்ல. எங்க இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் கால் வந்தாலும் லைனை கட் பண்ணு. ரைட்? அப்பா எவ்வளவு நல்லா இருக்குங்க கட்டு. ஓய். ஆமாங்க, உங்க யூனிஃபார்மோட கூட உங்க உடம்புல ஏதாவது கட்டு இருந்தா தான் எனக்கு உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். என் கழுத்துல நீங்க 3 முடிச்சு போட்டீங்க. நான் உங்களுக்கு எத்தனை கட்டு கட்டியிருக்கேன். என்ன செய்யறது? உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க தர்மத்தை வெளியே எடுத்து இன்டென்சிவ் கேர்ல வச்சு பிழைக்க வைக்கிறதுக்காகவே நான் அந்த வேலையில சேர்ந்திருக்கேன். ஃபைட் டெஃபினட். அதனாலதான் எத்தனை நாளைக்கு நம்ம கஷ்டத்தை இப்படி எல்லாம் பொறுத்துக்கிட்டு வாழறது? நோ 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 நோ. அழாத சாந்தி. நமக்கு ஒரு புள்ள பிறந்தா நம்ம கஷ்டங்களை நாமே மறந்துடும். பாரு, பிறக்க போற குழந்தைக்காக பிளேட் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ 1 நாள் தான் லேட்டு. இது என்ன சீட்டு? நீங்க குழந்தை வேணும்ங்கறீங்க, நான் இப்போ வேண்டாங்கறேன். நம்ம 2 பேருக்கும் பொதுவா இந்த திருவுள சீட்டு போடுறேன். குழந்தைன்னு வந்தா உங்க பேச்ச நான் கேக்குறேன். ஜீரோன்னு வந்தா நீங்க என் பேச்ச கேட்கணும். ஓகே. இது விளையாட்டு இல்லங்க, குழந்தை விஷயம். எடுங்க. இது குழந்தை. காமிங்க. ஏய், இன்னொரு வாட்டி. அடி. அடுத்த மாசம் முதல் தேதிக்கு. வந்து 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நீ இப்படி நடந்துக்கிறியே. உன் சர்வீஸ்ல எங்கயாவது 2 மாசம் தொடர்ந்து வேலை பார்த்திருக்கியா? Thank you for your sympathy. என்ன எது கூப்பிட்டீங்க? சொல்லுங்க. நேத்து ஜெயில வேலாதன் சார் அடிச்சியா? அடிச்சேன். சொல்லுங்க சார். அவர் சிஎம்மோட மச்சான். அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? அவன் ஒரு கிரிமினல். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சொல்லுங்க சார். அவர் மக்கள் தலைவர். அரசியல் விஷயத்துல அரெஸ்ட் ஆயிருக்காரு. 1 வாரத்துல ரிலீஸ் ஆக போறவர் அடிச்சு வேற கேஸ்ல சிக்க வச்சிட்டியே. ஏ மிஸ்டர், நீ அவர் மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்கிக்க. நீங்க பேசி முடிச்சிட்டா நான் பேசுறேன். என்னது? அவன் செஞ்ச மர்டர்ஸ், ரேப்ஸ், கலாட்டா இதெல்லாம் சத்தியாகிரகம் நினைக்க சொல்றீங்களா? குற்றத்தை தப்பிக்கிறதுக்காக கோட்ஸே காந்தியாக்காதீங்க. ஒரு ரவுடிக்காக இவ்வளவு அனுதாபத்தோடு பேசுறீங்களே. அடி வாங்கின அந்த கான்ஸ்டபிளுக்காக யாராவது பேசுறீங்களா சார்? ஹோம் மினிஸ்டர் நான் காதும் வச்ச மாதிரி சொல்றேன். வேலாயுதம் ரொம்ப கோவக்காரரு, அவரை விட்டுரு. என் கையில கிடைச்ச குற்றவாளிய என் உயிர் போனாலும் விட மாட்டேன். இன்னொரு விஷயம் சார், இவர் பையன் மேல கூட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஐ அம் வெயிட்டிங் ஃபார் an opportunity. நோ, என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல. செல்வாக்குள்ளவங்க புள்ள மேல மத்தவங்க சேத்த வாரி வீசுவாங்க. He is a perfect gentleman. உங்களுக்கு தெரியாது சார். டாடி, இன்னைக்கு நியூஸ் என்ன தெரியுமா? ஒரு சின்ன ரேப். டிவில நியூஸ் சொல்ற கல்யாணம் இல்ல, அதான் டாட். முந்தி அவ கைய பிடிச்சதுக்கு அடிச்சான்னு சொன்னேன். அவன் யாரோ டிவில நடிக்கிறவனா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால நேத்து ராத்திரி நம்ம கார்ல கெஸ்ட் ஹவுஸ் கொண்டு போய் ரேப் பண்ணிட்டேன். என்ன ராஜா ஜோக்கு? எக்ஸாமினேஷன் நெருங்கி வந்துகிட்டு இருக்குல்ல, போய் படி. ஜோக்குங்கிற என்ன பெரியவரை? ஜோக்குன்னு விட்டுட்டேன்னா டிவி ஸ்டேஷன் ஸ்டாஃப்களும் அவன் அப்பா அம்மாவை தகராறு பண்ணுவாங்க. அதை நீ பாத்துக்க.
உன்னை அரெஸ்ட் பண்றேன். எதுக்கு? கற்பழிச்சதுக்கு. அழிச்சா? என் கண்ணம்னாலே என் புள்ளைய அடிக்கிறியா? உங்க புள்ளைய எப்படி பிடிக்கிறது நான் வந்ததுல இருந்தே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப கிடைச்சிட்டான். சார், நடந்ததெல்லாம் உங்க முன்னாலே சொல்லிட்டான். செக்ஷன் 307 படி அவனை நான் அரெஸ்ட் பண்றேன். சேகர், நீ வந்ததுக்கு அப்புறம் வெளியில இருக்கவங்கள விட ஜெயில இருக்கவங்க தான் அதிகமாயிட்டாங்க. இது டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பேட் நேம். குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு தானே சார் நம்ம சம்பளம் வாங்குறது. இதுல பேட் நேம் என்ன இருக்கு? அந்த 2 பேர் மேல நீ போட்ட கேஸை வித்ட்ரா பண்ணிக்க. எதுக்கு சார்? ராஜு, என்ன கான்ஸ்டபிள் சார், உன்னை வேலாயுதம் சார் அடிச்சாரா? இல்ல சார், நானும் 420 ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தோம். ஆட்டோ மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். இங்க வாமா. உன்னை ஜேபி சார் மகன் ரேப் பண்ணதா இன்ஸ்பெக்டர் கேஸ் போட்டிருக்காரு, உன்னதானா? நானா அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. என் மேல யாரோ வேணும்னு பரப்புன வதந்தி. அவர் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப என்ன சொல்ற? ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? அந்த கான்ஸ்டபிள் அடிச்சதும் அந்த பொண்ணை ரேப் பண்ணதும் நான் தான் என் மேல கேஸ் போடாததுக்கு. யூ சி, கண்ணுல படுறவங்களை எல்லாம் கிரிமினலா நினைக்கிறவன் கிரைம் பிரான்ச்சுக்கு அன்ஃபிட். அதனால உன்னை டிராஃபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகே சார், பட் ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட். இந்த தடவை மன்னிச்சிருங்கண்ணா. இல்ல, அட்லீஸ்ட் டிராஃபிக்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம 1 வருஷமாவது விட்டு வைங்க. Move, gone. Yo, why is it? The style வேற. நான் ஜேபியோட புள்ள, இவ சிஎமோட மச்சான். இந்த ஊர்ல நாங்க வெச்சதா சட்டம். ஹேய், ஜெயில இருந்து வெளிய வந்துட்ட பாத்தியா? டேய், இந்த டிராஃபிக் ட்ரெஸ்ல நல்லா இருக்குடா. டேய், இனிமே நடு ரோட்ல பண்றடா ரேப். நீ என்ன செய்வடா? நீ அடிச்ச அடி எல்லாம் நான் கணக்கு வச்சிருக்கேன். அந்த அடிக்கு அடி நான் ஜில்லாவுல பிறக்கலடா. கிரைம் பிரான்ச் விட்டுட்டு டிராபிக்ல வந்து நிக்கிற வெட்கம் இல்லாம காக்கி சட்டை போய் வெள்ளை சட்டை வந்து. நாளைக்கு அசெம்பிளில பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். இன்னைக்காவது பட்ஜெட் தயாராயிடுச்சானே. எதை கூட்டுறது எதை குறைக்கிறதுன்னே தெரியல. நான் உள்துறை அவனை கேளு. என்னங்க பட்ஜெட் தயாராயிடுச்சா? நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். பட்ஜெட்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். பட்ஜெட் கிட்ஜெட் நமக்கு தெரியாது. ஆசிட் ஊத்த சொன்னா ஊத்துறேன். சீச்சி சும்மா இரு. சீச்சி, என்ன மந்திரி சபையாது? எங்க நேத்துக்கே பட்ஜெட் நம்ம வீட்டுக்கு அனுப்புறதா சொன்னேன். எங்க? ஓஹோ, பட்ஜெட் கொஞ்சம் கூட படிச்சுட்டு தரேன். உன் வியாபாரம் கோமணத்துல கம்பளி பிடிச்சு பூந்த மாதிரி சும்மாவும் கூடாது, சொறி எடுத்துக்க முடியாது. என்னங்க இது பட்ஜெட் இது வரைக்கும் தயாராகல. நிதி இலாகாவை என்கிட்ட ஒப்படைங்கன்னா நீங்க கேட்டாதானே. உன்னை பத்தி தெரியாதா? என்ன கலாட்டா? என்ன சார், இது வரைக்கும் பட்ஜெட் தயாராகல. நாளைக்கு அசெம்பிளி மீட்டிங். என்ன தயாரிக்க சொல்றாரு? சுமாரு பட்ஜெட் இல்ல, மீட்டிங் இல்ல. பட்ஜெட் லீக் அவுட் ஆகிறதா சொல்லி பட்ஜெட் இல்லங்கிற என்ன? கவர்மெண்ட் கஜானா மொத்தம் கேபினெட்ல ஏத்திட்டியா? மக்கள் கிட்ட என் பார்ட்டி செல்வாக்கு அடைஞ்சு நடுராத்திரில எழுப்பி பை எலெக்ஷன் வச்சாலும் என் பார்ட்டி தான் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தப்பதான் எதா இருந்தாலும் அதுக்கு நான் 3 அம்ச திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். முதலாவது, 10ஆம் கிளாஸ்ல இருந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஓட்டு உரிமை தருவோம். டிகிரி வரைக்கும் பரீட்சை இல்லாம பாஸ் போடுவோம். அதனால ஸ்டூடண்ட்ஸ் ஓட்டெல்லாம் நமக்கே வந்துரும். விபச்சாரத்தை சட்டப்படி செய்யலாம். அப்ப அந்த வர்க்கத்து ஓட்டு நமக்கே விழுந்துரும். அனாதையான விலைமாதருக்கு பொழைக்கும் வழிக்காக இந்த பிளான் சொல்லி நம்ப வைப்போம். நம்ம கவர்மெண்டே சாராயம் காய்ச்சும், சப்சிடி ரேட்டுக்கு விற்போம். 2 பாக்கெட்டுக்கு 1 பாக்கெட் ஃப்ரீயா தருவோம். 190 ஓட்டு நமக்கே விழுந்துரும். சாயந்தரம் மக்கள் மன்றத்து மீட்டிங்ல ஜனங்கள் ஒப்புதலோட கிளாப்ஸ் கொடுக்க வச்சு ஜீவோ பாஸ் பண்ணுவோம். நீங்க எல்லாரும் என் தீர்மானத்துக்கு உங்க ஆதரவை தெரிவிச்சதுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இத படி இல்ல இந்த மேடையிலேயே நீ செத்துருவ. இப்ப நாம சொன்னது கேபினட் தீர்மானம் மட்டும்தான். இதுக்கு இளைஞர்கள் சார்பில் சரியான விமர்சனம் செய்யணும்னு இந்த இளைஞனை அன்போடு அழைக்கிறோம். அவர் சொன்னப்புறம் கூட நம்ம முடிவை நீங்க ஒத்துக்கிட்டாதான் ஜீவோ பண்ணுவோம். வேண்டாயா? Idiots, fools. அர்த்தம் இல்லாம போட்ட திட்டத்துக்கு ஆதரவு அளிச்சவங்க எல்லாருக்கும் என்னோட அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். கள்ளச்சாராயம் குடிச்சு ஜனங்க செத்து போறாங்கன்னு அரசாங்கமே சாராயம் காட்சி சப்ளை செய்யும் சொன்னாரு நம்ம முதலமைச்சர். அரசாங்கமே சாராயத்துக்கு சட்ட அனுமதி கொடுத்தா ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு தெருவில் விழுவான். இந்த சாராயம் காய்ச்சறது நம்ம அரசாங்கம்னாலும் சரி, அந்த கடவுளானாலும் சரி,
புருஷன் குடிபோதையில வீட்டுக்கு வரத அவன் மனைவி என்ன பொறுமைசாலினாலும் சகிச்சுக்குவாளா? கட்டிட்ட புருஷன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றப்போ கட்டின தாலி என்ன ஆயிடுமோன்னு பெத்த பிள்ளைங்க அனாதை ஆயிடுவாங்களோன்னு வீட்டுல பொண்ணுங்க படுற வேதனை வீதியில பிரசங்கம் பண்ற இவங்களுக்கு எங்க தெரிய போகுதுங்க? தம் பிள்ளைங்க படிக்க வேண்டிய வயசுல ஓட்டுரிமைங்கிற பேர்ல அரசியலுக்கு இழுக்கிறத எந்த தாயாவது எந்த தந்தையாவது பொறுத்துக்குவாங்களா? எப்படி பொறுத்துக்குவாங்க? ஏற்கனவே அவங்க ஸ்ட்ரைக்குன்னும் பந்துன்னும் கண்டபடி அலைஞ்சு திரியுறாங்க. பிள்ளைங்க வீட்டுல இருந்து கிளம்பி திரும்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நாங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். பாரத பெண்ணுன்னா இந்த பரந்த உலகமே தலை குனிஞ்சு வணக்கம் செலுத்துது. அப்படிப்பட்ட இந்த நாட்டுல விபச்சாரிக்கு லைசன்ஸ் கொடுத்து சட்டப்பூர்வமாக்கினா அப்புறம் விலைமகள் யாரு குலமகள் யாருன்னு தெரியாம உங்க தெருவுக்கே வந்து உங்க வீட்டு கதவை தட்டி உங்க மனைவியை வான் கூப்பிட்டா நீங்க அதுக்கு சம்மதிப்பீங்களா? will you accept it? நோ. என் வீட்டு கதவை தட்டி என் மனைவி விபச்சாரத்துக்கு கூப்பிட்டவன் எவனா இருந்தாலும் சரி, நான் அவன் தலையை எடுத்துருவேன். I will kill that bastard. ஒருத்தன் சொன்னால் ஒழிய நமக்கு தெரியாது, ஒருத்தன் செத்தால் ஒழிய சில பேருக்கு புத்தி வராது. நமக்கு முதுகு இருக்குன்னு நமக்கு பின்னால உள்ளவன் சொல்லணும், அது நம்ம ஸ்பெஷாலிட்டி. உங்க ஓட்டுனால ஆட்சிக்கு வந்த இந்த கொலுபொம்மைங்க இன்னைக்கு மக்களையே ஆட்டி வைக்குது. ஒரு மகாத்மாவின் ஆத்மபலம் சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் ராஜ்யத்தை நடுநடுங்க வச்சது. அந்த பூமியில பிறந்த நீங்க இந்த குருட்டு ஆட்சிக்கு எதிரா எழுந்து நின்று உங்களுடைய மறுப்பை தெரிய வைங்க. Come on! நீங்க கூட எழுந்து நின்று அதை அமல் செய்யறது இல்லைன்னு உறுதியளிங்க. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलतित. கோதண்ட சார், அண்ணா முதலமைச்சர்னா ரொம்ப பெரிய பதவிங்க. உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சா இப்படி தவறான முடிவு எடுக்க மாட்டீங்க. அங்க அசெம்பிளி இருக்கு, எதிர்க்கட்சிக்காரங்க நாங்க இருக்கோம். இங்க மீட்டிங் இருக்குன்னு உங்களுக்கு ஏன் சொல்லல? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாம தான் தீவிரவாதிகளை தூண்டி விட்டு எங்க மேல ஏவி விட்டீங்களா? இப்படி நீங்க பேசினா நாங்க எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டி வரும். இந்த அட்டாக் எனக்கும் தெரியும். உங்க எதிர்க்கட்சிங்க செஞ்ச வேலை மக்களுக்கு தெரியறதுக்காக இப்ப நானும் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். டிஏஜி சார், கார் எந்த பக்கம் போகணுங்க? இடது பக்கங்க. அப்ப நான் ரைட்ல போறேன். சார் நீங்க சீஃப் மினிஸ்டர். அது இல்லீங்க. எனக்கு தெரியும், நீங்க போங்க, பின்னால போங்க. போங்க. இதுக்கு முந்தி நானும் சிஎம் இருந்தவன் தான். ஆமா, அதுக்கு என்னன்றப்போ? சார் செக்யூரிட்டி சார். எனக்கு எதுவும் தேவையில்லை, இது என் பர்சனல் மேட்டர். நீ போ, நான் பாத்துக்கிறேன். ப்ரொசீட். சார், உங்க கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிக்க நாளையில இருந்து வாயால சோறுதிங்க கூடாதுன்னு சொல்லும் போல இருக்கு. சொல்லுவோம். என்ன சேவை? என்ன சேவை? வேற என்ன செய்வோம்? எங்க தலையெடுத்துன்னு இருப்போம். அதுக்கு முந்தி தீவிரவாதிங்க என்கிட்ட கலாட்டா பண்ணாங்க. அதுக்கு எதிராக இந்த ராங் ரூட் மூவ்மெண்ட் நான் நடத்துறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியல. இது சிஎம் பர்சனல் மூவ்மெண்ட். சார், ரொம்ப பெரியவர் நீங்க. தப்பு வழி உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆக்கலாம். ஆனா ஸ்கூல்ல படிக்கிற அந்த சின்ன பாப்பாவுக்கு தப்பு வழியில போறதுக்கு தெரியாது சார். நீங்க முதலமைச்சரா இருக்கலாம், ஆனா அந்த பாப்பா செத்து போயிட்டா திரும்ப நீங்க உயிர் தருவீங்களா? யூ ஷுட் இன்ஃபார்ம் அஸ் டு கிளியர் தி டிராஃபிக். சார், யார் வேணும்னாலும் தப்பு செய்யலாம், ஆனா அந்த ஸ்டேட்டுக்கே பெரியவர். நீங்க தப்பு செய்ய கூடாது. செஞ்ச என்னங்கற? யாரு ராங் ரூட்ல வந்தாலும் பிடிச்சு தண்டிக்கிறதுக்கு என்ன இந்த டிராஃபிக்ல போட்டுருக்காங்க சார். உங்க டிரைவர் ரிசீட் வாங்கி சொல்லுங்க. முடியாது. பரவாயில்ல, நீங்க ஃபைன் கட்டுங்க சார். மாட்டேன். அப்படி நான் இறங்க. இந்த காரை ஸ்டேஷன் கொண்டு போகணும். ஐ வில் அரேஞ்ச் மை ஜீப். இறங்க மாட்டேன். லாஸ்ட் வார்னிங் சார். ஏதா இருந்தாலும் அட்டாக் தான். உங்க போலீஸ்லாம் வந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நீ இந்த காரை தள்ளிக்கிட்ட என்ன அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போனா தான் இறங்குவேன். கிரேன். லிஃப்ட் ஸ்டாப். Follow me. பெரிய பதவி கண்ட மனிதன் சிறிய புத்தி கொண்டதென்ன, பாலை வார்த்த ஏழை மீது பாம்பை போல பாய்வதென்ன. பெரிய பதவி கண்ட மனிதன் சிறிய புத்தி கொண்டதென்ன, பாலை வார்த்த ஏழை மீது பாம்பை போல பாய்வதென்ன. நரிமனிதன் நாட நாற்காலி செய்து தந்தோமா, நரிமனிதன் நாட நாற்காலி செய்து தந்தோமா. வழியெடுத்து நரி விரட்ட ஜனங்கள் ஒன்று கூடுங்கள். தப்பு யாது செஞ்சாலும் நாட்டை கொண்டு மாற்றுங்க. வெற்றி கண்ணை திறந்து வந்து குற்றம் என்று காட்டுங்க. குட்ட வந்த மாடுகளை குட்டி தட்டி வையுங்க. கனவு போகும் தாய்நாட்டை காப்பாத்துங்க வாங்க. கனவு போகும் தாய்நாட்டை காப்பாத்துங்க வாங்க. சேச்சி, சீ, எனக்கு வெக்கமா இருக்கு. சிஎம்க்கு நடந்ததுக்கு ஹோம் மினிஸ்டர் உடனே ரிசைன் பண்ணிருக்கணும். எதுக்கு? எதுக்கா? நான் ஹோம் மினிஸ்டரா இருந்தா என் கெபாசிட்டி என்னன்னு காமிச்சிருப்பான் அவனுக்கு. சுமாரு எக்கங்கிட்ட போய் பேசாத. டேய், நான் பதவி ராஜினாமா பண்ணிட்டா நீ உட்காந்துக்கலாம் பாக்குறியா? நீ காமிக்கிற வேலையை நானும் காட்டுவேன். 1000 கைங்க 100 தலைங்களை வெட்டினவன். என்ன மடையன்னு நினைக்காத. அண்ணன் தலையை சிக்கிட்டோம், அவன் தலையை என் பையில கிடக்கும். ப்ளீஸ், இது எங்க டிபார்ட்மெண்ட்ல நடந்த தப்பு. சிஎம் சார் ஓகேன்னா அவனை உடனே டிஸ்மிஸ் பண்ண தயாரா இருக்கேன். எதுக்கு அவனை டிஸ்மிஸ் பண்ணணும்?
இப்ப ராங் ரூட்ல போனேன், நாளைக்கு உன் பொண்டாட்டி கையை பிடிச்சி இருப்பேன், சும்மா இருப்பியா? மானம் கட்டவனா சும்மா இருப்பான். இந்த மாதிரி ஆபீசர் என் கவர்மெண்ட்ல இருக்கிறதுக்கு ஐ எம் ப்ரௌட். இப்படிப்பட்ட ஆபீசர் தான் இத்தனை நாளா நான் எதிர்பார்த்தேன். இவன் என் ஸ்டேட்ல இருக்கிறதுல நான் கர்வப்படுறேன். பாருங்க, அவன் என் காரை கிரைன்ல இழுத்துட்டு வந்ததுக்கு அவனை உடனே டிராபிக்ல இருந்து கிரைமுக்கு மாத்தி அவன் தோள் மேல இன்னொரு ப்ரமோஷன் ஸ்டார் வைங்க. என்ன இது? உனக்கு என்ன பைத்தியமா? நான் ஒரு மீட்டிங்காக இப்ப டெல்லி போயிட்டு இருக்கிறேன். ஸ்டேட் நீ பாத்துக்க. என்ன பாக்குறது? சார் என்ன சொல்றது? என்ன சொல்றீங்க? தண்ணி எடுப்போ. சி கர்மம் கர்மம். என்ன பாக்குறது? அவனுக்கு நீ ப்ரமோஷன் கொடுத்துட்ட, அவ வந்து என்ன ஜெயில போடுவா. அப்ப வந்து பாத்துக்கோ பைத்தியம். ஏய், இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன செஞ்சாலும் அந்த பசங்களை என்ன செஞ்சாலும் ஜனங்க ரியாக்ஷன் நமக்கு தான் வரும்டா. இன்ஸ்பெக்டருக்கு ப்ரமோஷன் கொடுத்து பசங்க மேல ஏவி விட்டோம்னா அவன் அட்டாக்ல இறங்குவான், நடுவுல நமக்கு எந்த அட்டாக் வராது. அதானா? எந்த வெத்தலையில எவ்வளவு சுண்ணாம்பு தடவணும் கோதண்டத்துக்கு தெரியும்டா. சாந்தி, நீ ரொம்ப நாளா இந்த ஊர்ல லெக்சரரா வேலை செய்யறல்ல? சில ஸ்டூடெண்ட்ஸ் கலாட்டா பண்ணி தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்றாங்க. அவங்கள பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க என்னங்க இவங்கெல்லாம் எங்க காலேஜ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஐ எம் பிரபு. ராஜா. ரவி. முதலமைச்சரா இருந்தாலும் தப்பு செய்யும் போது அது தப்பு தான் நிரூபிச்சவங்க சின்சியாரிட்டியை பாராட்டுறதுக்காக வந்தோம் இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். ஓகே சாந்தி, ப்ளீஸ். பாருங்க, நீங்க நல்லதை பாராட்டினாலும் பரவாயில்ல, ஆனா இந்த இளைஞர்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை மட்டும் நீங்களே நிறுத்திடணும். இப்ப நாங்க செய்யற வேலை அதுதான் சார். நான் சொல்றது உங்ககிட்ட இருக்கிற தீவிரவாதத்தை பத்தி. தீவிரவாதம்னா என்ன சார்? ஒரு மனிதனை சாகடிக்கணும் இல்ல சாகணுங்கிற பிடிவாதம். ஒன்னு கொலை, இன்னொன்னு தற்கொலை. இந்த ரெண்டையும் ஆதரிக்கிறது தீவிரவாதம். நீங்க ஜெயில வச்சு கைதிகளை அடிக்கிறீங்களே, அது தீவிரவாதம் இல்லையா? இல்ல, உண்மையை வரவழைக்கிறதுக்கு. அன்போட சொல்லலாம்ல? இம்பாசிபிள். குற்றவாளி முதுகுல லட்டி அடி விழாம போனா எப்படி உண்மை வெளிவராதோ அதே மாதிரி நாங்க அடிச்சால ஒழிய நன்மை செய்யறது எங்களுக்கு இம்பாசிபிள். அப்படின்னா நீங்க தேடிட்டு இருக்கிற ஆளுங்க நாங்க தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுங்க இவங்க இல்லீங்க. என்ன கடவுளா? அவ்வளவு பெரிய பரிசு எங்களுக்கு கொடுக்காதீங்க. அயோக்கியங்களுக்காக அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கும். தப்பு நீதிமன்றத்திலே தப்பிச்சு போலாம், உங்க ஜெயில தப்பிச்சு போலாம், ஆனா நம்ம கிட்ட இருந்து மட்டும் தப்பிக்க முடியாது. டோன்ட் டாக் ரபிஷ். உங்க ரவுடிங்களுக்கு எல்லாரும் பயப்படுறாங்கன்னு உங்களை எதிர்க்கிறவங்க யாரும் இல்லைன்னு கடந்து குதிக்கிறீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்களை விருநாய மாதிரி அடிச்சு விசறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதுண்டா. என்னடா நினைச்சீங்க சட்டம்னா? சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்னடா அருகதை இருக்கு? குற்றத்தை சட்டப்படி தண்டிக்கணுமே தவிர அவங்க இஷ்டத்துக்கு தீர்ப்பளிச்சா எத்தனையோ மேதைங்க உருவாக்கின இந்த அரசியல் சட்டம் எதுக்கு இருக்குடா? நிரூப வைக்கிறதுக்கா? என்ன சார் நீங்களே அனுப்பிச்சிட்டீங்க? தீ விபத்து நடந்தா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணலாம்ல? அவங்களுக்காக காத்துனா எல்லாமே எரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் உங்க சட்டம் கண் முழிச்சு வெளியில வரதுக்குள்ள ஒரு பெண்ணோட மானம் போயிடும், எத்தனையோ தலைங்க வெட்டப்படும், குற்றவாளிங்க தப்பிச்சு தலைவராயிடுவாங்க. நீங்க உங்க கையால அந்த நெருப்பு அணைச்ச மாதிரி இப்ப எங்க கையால அநீதி அழிக்கிற இன்ஸ்பெக்டர் சார். இதனால நீ தடுத்துக்கலன்னா நீ செத்து இருப்ப, நான் கொலைகாரனா இருப்பேன். ஒருத்தன் கொலை செய்யப்படாம இன்னொருத்தன் கொலைகாரன் ஆகாம இப்படி தடுக்கிற பண்பு தாண்டா சட்டம். அதை உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணுமே தவிர ஒருத்தனை தண்டிக்கிறதுக்காக உன் கையில எடுத்துக்க கூடாது. உங்க எல்லாரையும் குற்றவாளியா கூண்டு நிறுத்துற அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கெட் லாஸ்ட். சார், நீங்க ராஜினாமா பண்ணீங்க, திடீர்னு இந்த முடிவுக்கு வந்தீங்க சார்? இந்த தீர்மானத்துக்கு என்ன காரணம் சார்? நீங்க சிஎம் ராஜினாமாவுக்கு சம்மதிச்சீங்களா? இல்ல ஐ அம் நாட் அக்செப்டிங் இட். அது அப்படி என்ன கேட்காம ஒருத்தர் ராஜினாமா செய்யறது? என்னடா அது? உனக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சுக்கிறேன். உங்க இஷ்டத்துக்கு ராஜினாமா செஞ்சிட்டீங்கன்னா இந்த நாடு என்ன ஆகுறது? ஏ ஜனதா क्या हो जाएगा? ஐ அம் நாட் அக்செப்டிங் தி ரெசிக்னேஷன். நீங்க எதுக்கு ராஜினாமா செஞ்சீங்க? பார்ட்டி பிரசிடென்ட் நான் கேக்குறேன், சொல்லுங்க. என்ன சொல்றதுங்க? 4 நாள் நான் ஊர்ல இல்லாம போனதும் போதும் அவங்க வேண்டாத வேலை பண்ணி இருக்காங்க. 2 பொடியன்க என்ன சாகடிக்க வந்து அவங்க செத்து போயிட்டதை கேட்டு என் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். யாரையும் திருப்தி செய்ய முடியாத முதல் மந்திரியா என்ன பிச்சைக்காரனா இருக்க கூட லாய்க்கு இல்ல. அதனால ராஜினாமா பண்ணி என் வாழ்க்கையை இப்படி குழந்தைங்களோட விளையாடி போக்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா அவரை ஏங்க கட்டாயப்படுத்துறீங்க? நம்ம பார்ட்டிலே என் மாதிரி சீனியர் மோஸ்ட் சீமா தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. என்னங்க பேசினா ஒவ்வொன்றுக்கு முட்டையை காமிக்கிறாரு, எதுக்குங்க? உங்க ராஜினாமாவை நானும் ஒத்துக்க மாட்டேன், நம்ம பார்ட்டி ஒத்துக்காது. வாபஸ் வாங்கிக்கங்க. அது நடக்காத வேலை. அப்படின்னா அது நடக்கிற வரைக்கும் காத்து கூட அசையாம நாடு பூரா நாம பந்து நடத்துவோம். சிஎம் ராஜினாமா பண்ணிட்டாரு.
டேய் எந்திரடா, இங்க என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? வெளிக்கு போயிட்டு இருக்கப்ப ஏன்பா அடிக்கிற? சிஎம் ராஜினாமா பண்ணிட்டாரு, நீ வெளிக்கு போய்கிட்டு இருக்கியா? நாடு கொந்தளிச்சு போயிருக்கிற இந்த நேரத்துல உன்னால எப்படி வெளிக்கு போக முடியுது? ரெண்டுல உனக்கு தெரியற வரைக்கும் நீ வெளிக்கு போக கூடாது. என்னங்க இந்த ராஜினாமா நாடகம்? நீங்க ராஜினாமா பண்றதா இருந்தா கவர்னர்ட்ட லெட்டர் கொடுக்கணும். அவர் ஒரு தீர்மானத்துக்கு வருவாரு. உங்க கட்சி தலைவர்கிட்ட கொடுக்கிறது வீணா கலாட்டா உண்டாக்குறதுக்கு தானே. அங்க சாகுறாங்க ஜனங்க. நான் சிஎம் ஆனதுல இருந்து சாகுறேங்க. எதுக்கு இந்த கன்றாவி அரசியல்? என் பீடா கடையில உட்கார்ந்து 4 பீடா சுத்தினாலும் நாக்கு செவக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு நன்றி சொல்லுவாங்க. இங்க என்னடானா ஏத்தறதாட்ட ஏத்தி இறக்கிடுறாங்க. நீங்க சும்மா இருங்க. பாருங்க, நான் கவர்னருக்கும் கொடுக்க மாட்டேன், நம்ம கட்சி தலைவருக்கும் கொடுக்க மாட்டேன். ராஜினாமா லெட்டர் உங்ககிட்ட கொடுக்குறேன். என்ன செய்யணுமோ செய்யுங்க. நீங்க தான் சிஎம் இருக்கணும். மக்கள் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. யார் என்ன செய்யறதுங்க? நாம மக்களை காப்பாத்துறது அவசியம் இல்ல, அவங்கள சாகடிக்காம இருந்தா போதும். இந்த ராஜினாமா டிராமாவுக்கு திரை போடுங்கன்னு எதிர்க்கட்சி சார்பில் உங்களை வேண்டிக்கிறேன் கவர்னர் சார். பாருங்க ஜர்னலிஸ்ட், எதிர்க்கட்சிகளே என் ராஜினாமாவுக்கு சம்மதிக்காததுனால என் ராஜினாமாவை வாபஸ் வாங்க வேண்டியதாயிடுச்சு. எழுதுங்க, எழுதிக்கங்க. என்ன சார், உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் கொலைகாரன் ஆயிட்டா அவனை விடுதலை செய்ய சொல்றீங்க? அவன் மட்டும் இல்ல, இந்த 2 நாள் அட்டகாசம் பண்ண ரவுடிங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கொடுமையை பாருங்க சார். பாருங்க சார், நல்லா பாருங்க. இந்த குழந்தைங்க உங்க குழந்தைங்க மாதிரி இல்ல சார். சார் பர்மிஷன் கொடுங்க சார். அந்த ரவுடி ராஸ்கல் எல்லாரும் சேர்த்து நான் உள்ள தள்ளிடுறேன். கம் ஆன், கிவ் மீ தி பர்மிஷன். அந்த ரவுடிகளை உள்ள போட்டா சிஎம்க்கு அரசியல் நெருக்கடி வந்துடும், இன்னும் பெரிய கலாட்டாவாயிடும். அந்த டாக்டர் விட்டுடு. எப்படி சார்? இஸ் எ கிரிமினல். மிஸ்டர் சேகர், நீ எனக்கு சொல்றியா? எனக்கு 30 வருஷம் சர்வீஸ் இருக்கு. ஓமர் ஆபீசர்ஸ் 100 பேர் என்கிட்ட வேலை செய்றாங்க. நம்ம கீழ 1000 பேர் இருக்கலாம் சார். ஆனா நம்ம தோள் மேல அப்பாவி மக்கள் இருக்காங்க. அத மறந்துடாதீங்க. உன் டியூட்டியை நீயே மறந்துடுற. உன்னை அந்த தீவிரவாதிகளை விசாரிக்க சொன்ன, நீ என்ன சாதிச்ச? நீயே அவங்களோட சேர்ந்துட்டதா எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. உடனே போய் அந்த பிரபுவை அரெஸ்ட் பண்ணு. எதுக்கு சார்? சிஎம் கொலை பண்ண திட்டம் போட்டதுக்கு. அதுக்கு சாட்சியம்? சீனியர் ஆபீசர் சொல்றேன், செய். இஷ்டமில்லை ரிசைன் பண்ணிட்டு சமூக சேவை செய். நான் வேற ஆபீசர் அப்பாயின்ட் பண்ணிக்கிறேன். நாட் நெசசரி. என் டியூட்டி நானே செய்றேன். சார், உங்களை பெயில ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் போடுச்சு. நீங்க எப்படி வெளிய வந்தீங்க? என் வக்கீலே கேளு. சிஎம் ஊர்ல இல்லாதப்போ நீங்க எடுத்த முடிவு ஜனங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு உங்க பதில்? என் மச்சானே கேளு. நீங்க செஞ்ச தவறுகளை பத்தி எதிர்க்கட்சிக்காரங்க அசெம்பிளில கேட்க போறாங்க. அவங்கள பத்தி உங்க அபிப்பிராயம்? அவங்கள ஒரு பிடிக்கிறதுக்கு தான் நான் அசெம்பிளிக்கு போறேன். எழுதுக்க, எழுதுக்க, எழுதுக்க. அசெம்பிளி சார், உள்ள இப்ப மீட்டிங் நடந்து. எனக்கு தெரியும். என் ஜில்லாவை பத்தி என் மச்சா கிட்ட பேசணும். என் மச்சா அசெம்பிளியே நீ காவல் காத்துக்கிட்டு இருக்கியா? இரு, உன் போலீஸ் கையால என் பூட்டுக்கு பாலிஷ் போட வைக்கிறேன். ஏன் சார் இப்படி உள்ள விடுறீங்க? அவர் அவங்க ஆளு. அதனால எனக்கு மீட்டிங் இருக்கு. 4:30 மணிக்கு வரேன். டேக் சார்ஜ். The great assembly, we are only police, mind it. Great assembly. தலைவரே, என்னதான் சிஎம்மோட மச்சனா இருந்தாலும் பப்ளிக்கா கோர்ட்ல குற்றத்தை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவரை எப்படி ரிலீஸ் பண்ணிச்சது கவர்மெண்ட்? இதுக்கு இப்ப பதில் தேவை. உறுப்பினர்களே, இப்ப நான் சொல்றது என்னன்னா, டாபிக்கை சேஞ்ச் பண்ணுங்க. அதை தான் செய்ய போறேன். நாட்டின் நலத்துக்கு அமைச்சருங்க அவசியம். அமைச்சருங்க ஆரோக்கியம் மக்களுக்கு அவசியம். தலைவரே, அவர் மச்சனர் விஷயத்தை அசெம்பிளியில கிளப்பாம இருக்கிறதுக்கு அவர் இப்படி பேசுறாரு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம நிதி அமைச்சரோட அப்பா கிட்னி ட்ரபிள், நம்ம ஹோம் மினிஸ்டருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. நம்ம மாதர் நல அமைச்சருக்கு ஐயோ ராத்திரி தான் சொன்னேனே. இவங்க 3 பேரையும் அமெரிக்காவுக்கு அனுப்பி திரும்பி வர வரைக்கும் ஆகிற செலவை நம்ம கவர்மெண்டே ஏத்துக்கணும். அது நம்ம கடமை. இதுக்கு எதிர்க்கட்சிங்க அட்டா கிடையாது இல்லையா? மக்கள் கிட்ட இருந்து வசூல் செய்யற ஒவ்வொரு பைசாவும் மக்கள் நலத்துக்கு செலவு செய்யணும். வியாதியை குணமாக்கி அமெரிக்கா போறதுக்கு செலவு பண்ணா நாங்க சம்மதிக்க மாட்டோம். என்னங்க? பொறுப்பு இல்லாம பேசாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பூச்சிப்பல் இருந்தா சொல்லுங்க, அமெரிக்காவுக்கு கொண்டு போய் பிடிங்கிடுறோம். எனக்கு வியாதி வந்தா என் பாக்கெட் பணத்துல குணமாக்கிறேன், இல்ல பணம் சாகுறேன். உமக்கு வேணும் உங்க பார்ட்டி ஃபண்ட வச்சு கேபினெட் பூரா ஓவர் ஆகி பண்ணீங்க. நாங்க ஏன் கேட்க போறோம்? ஏன் கேட்க போறோம்? பின்ன பேசாதே பேசாதே. அவனோட உனக்கு என்ன? நீ என்ன நினைக்கிற செய், நான் கவனிச்சுக்கிறேன். தலைவரே, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் சொல்லுங்க. யார் இவரு? அவை உறுப்பினர் இல்லையே. இது அசெம்பிளியா எக்ஸிபிஷனா? என்னங்க உச்சங்கறீங்களா? என்ன ரவுடிங்கன்னா சட்டசபைக்குள்ள வர்றாங்க? ஏ மிஸ்டர், யார் நீ? வேலையை பாருயா. ஒன்னதான் கேக்குறேன். வேலையை பாருன்னா வெளியே போன்னு சொல்றேன். மாட்டே மாட்டே போக மாட்டேன். என்னங்க நீங்க மாத்து கட்சி சபாநாயகர்னால எங்க ஆளா அவமதிக்கிறீங்களா? ஏய், ஆசிட் ஊத்துறேன், ஜாக்கிரதை. நீ அந்த சீட்ல இருந்து இறங்கி வந்தா நான் உட்கார்ந்துக்கிறேன். நீங்க எங்க நம்பிக்கை இழந்துட்டீங்க. இப்பவே ரிசைன் பண்ணுங்க. சபாநாயகர் 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 சபாநாயகர். நிறுத்துங்க.
இப்படி செருப்பை வீசுறது, மைக்க உடைக்கிறது, சட்டசபைக்கு வந்த ஒரு ரவுடிக்கு சப்போர்ட்டா நீங்க பண்ற கலாட்டா இந்திய அரசியல் சட்டத்துக்கு அவமானம். பெருந்தலைவர் காமராசர், மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் அமர்ந்த இந்த அசம்பிளியை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி ஆக்குறீங்க. இதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு அனுப்புறாங்க. இது அரசாங்கமா? மக்களுக்காக ஒரு நிமிஷமாவது யோசிச்சுங்களா? உங்களுக்கு வேண்டியவங்களுக்காக, உங்க பதவிக்காக, உங்க சுயநலத்துக்காக இந்த சட்டசபையை சந்தைக்கடையாக்குறீங்களே. தலைவரே, ஃபுட்பால் மேட்சையும் கிரிக்கெட் மேட்சையும் டிவியில ஒளிபரப்புறதை விட இந்த அசம்பிளி நடவடிக்கை டிவியில ஒளிபரப்ப சொல்லுங்க சார். இவங்க உடைக்கிற மைக்கையும் வீசுற செருப்பையும் அங்க மக்கள் பார்த்துருவாங்கிற பயம் இவங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்டவங்களை நிறுத்துற தலைவர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு புரிஞ்சிடும். 40 வருஷ அரசியல் வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு நாள் நான் வாக் அவுட் பண்ண வேண்டிய நினைக்கல. ஒரு மக்கள் தொண்டனா இந்த சட்டசபையில நான் சாகணும்னு நினைச்சேன். ஆனா இன்றைக்கு என் மனசாட்சிக்கு விரோதமா வாக் அவுட் பண்றேன் சார். மன்னிச்சிடுங்க. வரேன். Take this. மிஸ்டர், போலீஸ் அசம்பிளிக்குள்ள வரக்கூடாது தெரியுமா? ஆமா. ரவுடிங்களும் வரக்கூடாது தெரியுமா? The great members of legislative assembly. I am convinced. Take him out. Thank you, sir. டேய், டேய், டேய் விடுடா டேய். டேய் என்ன கத்துற தெரியாது விடுடா டேய். டேய் என்னடா சரி டேய். போடா. டேய், லாஸ்ட் வார்னிங் டா. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நீ எங்கயாவது ஏதாவது கரெக்டா பண்ணினா இந்த போலீஸ் பூட்ஸால உனக்கு மாலிஷ் பண்ணுடா. இதான்டா போலீஸ். இப்படி செஞ்சா நீ ரொம்ப பெரியவன் ஆயிடுவியா? இந்த மாதிரி செய்யறதுக்கு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உனக்கு எவ்வளவு முரட்டுத்தனம் கூடாது. This is too much. நாமெல்லாம் போலீஸ் ரவுடிஸ் இல்ல. அரசியல் ரவுடிசம் ஆயிட்டதுனால லா அண்ட் ஆர்டர் ரவுடிசம் ஆயிடுச்சு. பொற்கோயிலுக்குள்ள ஆர்மி போக கூடாது சார். ஆனா மன்னிக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு கடமையை ஒரு ஆயுதமா கையில எடுத்துக்கிட்டு நம்ம ஆர்மி உள்ள போகலன்னா அது இன்னும் பொற்கோயிலா இருக்காது. அந்த மாதிரி அசம்பிளிக்குள்ள ஒரு ரவுடி போனா அவனை வெளியே எடுத்து விடுறது மக்கள் ஆட்சியை காப்பாத்துறதுக்கே தவிர கேவலப்படுத்துறதுக்கு இல்ல சார். எல்லாரோட நலத்துக்காக எழுதின அரசியல் சட்டத்தை ஒரு சிலரோட சுயநலத்துக்காக பலிடாதீங்க சார். உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம போலீஸா வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? நம்ம பர்ஸ் நம்ம கையில இருக்குதா? ஒரு அரசியல் தலைவன் டெலிபோன் கால்னால நம்ம லா அண்ட் ஆர்டர் ஆட்டி வைக்கிறான். அவன் செல்வாக்குனால ஒரு கிரிமினல் நம்ம முன்னால தலைகால் தெரியாம குதிக்கிறான். You know he's a criminal. Can you arrest him? No. நம்ம பர்ஸ் நமக்கு ஃபுல்லா கொடுக்க சொல்லுங்க சார். 24 hours. Within 24 hours ராமராஜ்யம் வந்துரும் சார். சார், என் கொள்கைப்படி நான் செஞ்சது நியாயம். It is my sincere decision and explanation to my superiors. Thank you. Thank you very much. பாக்குறேன்டா, பாக்குறேன். அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து நீ கெடுத்துட்ட. காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க வேலையை சின்சியரா செய்றாங்க. அவங்க கையில நீ கிடைச்சது ஓன் தப்பு. ரவுடிங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கும் லேடிஸ் வீக்னஸ் இருக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? அதுக்கு ஒரு நேரம் காலம் கிடையாதா? சிச்சி. பாருங்க, ஒரு சீனியர் பாலிட்டிஷியனா நான் அட்வைஸ் பண்றேன். ஒரு வேலை செஞ்சா இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வரலாம். இதை விட்டா வேற வழி இல்ல. என்னது சொல்லு. அதாவது உங்க மச்சான் வேலாயத்தை கைது செஞ்சு பகிரங்கமா நடு ரோட்ல இழுத்துக்கிட்டு போய் ஜெயில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க செல்வாக்கு அதிகமாயிடும். என்ன சொல்லு? என்ன தப்பா சொன்னேன்? எனக்கு மட்டும் என்ன எங்க இல்லையா? பாத்தீங்களா? இந்த ரத்தத்தை பார்த்ததுமே உங்க கோஷ்டி சண்டையை மறந்துட்டீங்க. அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் தகராற ஜனங்க மறக்கணும்னா இது போல ஒரு பெரிய ரத்த வெள்ளம் ஓடணும். அது இன்னைக்கு ராத்திரியே நடக்கணும். இந்துக்களாகவும் முஸ்லிம்களாகவும் நம்ம ரவுடிகளே மாறணும். கோயில் முன்னாடி பசுவை வெட்டணும். மசூதிக்குள்ள பண்ணிய விடணும். அங்க மத கலவரம் உண்டாகி மக்கள் சாகணும். ஏய் நாராயணா, என்ன அருவாளோட பசுமாட்டை கொண்டு போறாங்க? அரே காதர், பண்ணிய நம்ம தெரு வழியா கொண்டு போறாங்க. இவங்க நம்ம பேட்டையில வச்சு பசுமாட்டை வெட்ட போறாங்கடா.
மீர்சாப்பேட்டையில கலவரம் நடக்க போறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஐ ஹேவ் டு கோ சார். சேகர், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அங்க போனா அந்த கலாட்டாவை நாம தான் செய்யறோம்னு சொல்லுவாங்க. நமக்கு வேண்டியது இன்ஃபர்மேஷன்ல ரிப்போர்ட். நான் கொடுக்குறேன் சார் ரிப்போர்ட். மீர்சாப்பேட்டையில என்ன கலவரம் நடக்குது, உடனே ஆக்ஷன் எடுங்க. இட் இஸ் மை ரிப்போர்ட். யூ mad fellow, get away. I am not MAD mad sir. MA PhD. Communal class going on at Mirsabet. Please go and take immediate action. It is my English report. మీర్సాపేట ప్రాంతంలో మదకలు జరుగుతున్నాయి, వెళ్ళి ప్రజల్ని రక్షించండి. ఇట్ ఈస్ మై తెలుగు రిపోర్ట్. మీర్సాపేట డివిజన్ అతి భయంకర జాతికలు நடக்குது, உடன் போய் நம்ம மக்களை ரட்சிக்கு சார். இட் இஸ் மை மலையாளம் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் போமா? ப்ளீஸ் டேக் திஸ் ரிப்போர்ட். ரிப்போர்ட் வந்துருச்சு சார். ஐ அம் கோயிங். இப்போ எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கொலைகாண்டத்தை நடத்தினது யாரும் இல்ல, நான் தான். நானே தான். எல்லா ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து என் கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு மீட்டிங் போட்டாங்க. அதனால என் விருப்பப்படி அவங்கள ஒருத்தர் கூட பாக்கி இல்லாம சுட வச்சேன். அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்காகவும் என் மேல குற்றம் சுமத்துறதுக்காகவும் அந்த தீவிரவாதிங்க செஞ்ச அக்கிரமம் இது. அந்த தீவிரவாதிகளுக்கு இது ஏன் அட்டாக்கு? கொல்லணும்னா முதலமைச்சர் என்ன கொல்லுங்க, அப்பாவி மக்களையும் பச்சை குழந்தைங்களையும் இல்ல. 3 நாள் டைம் கொடுக்கிறேன். என் ஸ்டேட்ல மட்டும் இல்ல, நாடு பூராவும் தீவிரவாதிங்க கவர்மெண்ட்ல சரணடையணும், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களை சரணடைய வைக்கணும். அதனால நான் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறேன். சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறேன். பாருங்க, நான் செத்து போனதும் என் சமாதி மேல தேசம் அமைதியா இருக்குன்னு ஒரு வார்த்தை எழுதுங்க, அது போதும். இந்த மக்கள் தலைவர் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. மக்களுக்காகவோ நாட்டுக்காகவோ முதலமைச்சர் உண்ணாவிரதம் இருக்கார். அழாதம்மா, அழாத. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அழாதம்மா. பார்ட்டி நிலைமை சரியில்லை, இப்போ உண்ணாவிரதத்துக்கு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. எல்லாரும் நீ சத்திரவன் நினைக்கிறாங்க. சாப்பிடு, சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இந்த சமயத்துல என்ன மாதிரி அனுபவம் உள்ளவங்களை தற்காலிக சிஎமாக்குனா எந்த ப்ராப்ளம் வராதுங்க. என்னங்க இந்த சமயத்துல கூட முட்டையை காட்டுறாரு? நான் என்ன இலக்காரமா இருக்கேனா இவருக்கு? இந்த முட்டை மேல உன் பேரை எழுதி அவன் மூஞ்சி மேல அடிச்சு நாசியமான முட்டை குஞ்சான அப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க? நாம தான் அறிவாளின்னு நினைக்க கூடாது. அடுத்தவங்களும் நம்மளை விட அறிவாளிங்க. அவங்க அறிவாற்றலை எப்படி பயன்படுத்தணுங்கிறத சிந்திக்கிறதே இந்த கோதண்ட அரசியல். உலகத்துல எதையாவது உண்டாக்கி இருக்கோமா? வெத்தலை நம்மளது இல்ல, சுண்ணாம்பு நம்மளது இல்ல, பாக்கு நம்மளது இல்ல. இந்த 3ஐயும் சேர்த்து வாயை செவக்க வச்சுக்கிறது தான் நம்ம அறிவு. நாட்டு நலனுக்காக நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன். என் மேல உள்ள அனுதாபத்துக்காக நீங்க பாரத் பந்த் நடத்துங்க. ஆமா, நான் எத்தனையோ நாளா இதையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு கத்தி நம்மளுது, யுத்தம் நம்மளுது, ரத்தம் நம்மளுது. இந்த நாட்டையே ஒரு கலக்கு கலக்கி நான் ஆட்சி செய்யறேன் பாருங்க. இந்த கோதண்டத்து விஸ்வரூபம் என்னன்னு அப்ப காமிக்கிறேன். தீவிரவாதத்துக்கு எதிராக முதலமைச்சர் இருக்கிற உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு தெரிவித்து நம் கட்சி பாரத் பந்த் அறிவித்திருக்கிறது. இதற்கு எல்லா மாநில கட்சிகளும் தங்கள் உடன்பாட்டை தெரிவித்திருக்கின்றன. நாம் இந்த பந்தை வெற்றியடைய செய்வோம். திரு கோதண்டம் மாநில தலைவர் மட்டுமல்ல, இந்த தேசத்துக்கே தலைவர் என்று நிரூபிப்போம். இந்த பந்த் நடக்க கூடாது. பாரத தேசத்தையே அவங்க செல்வாக்குனால வசப்படுத்திக்கிறதுக்காக இந்த பாரத் பந்த் நடத்துறாங்க. எந்த நிலைமையில நாளைக்கு இந்த பாரத் பந்த் நடக்க கூடாது. எப்படிங்க லா அண்ட் ஆர்டரை கவர்மெண்ட் ரவுடி சத்த ஆயுதங்களாக்கி நம்ம அரசியல் தலைவர்கள் நடத்தின யுத்தங்க இந்த பாரத் பந்த். இதுவரைக்கும் நாம என்ன செய்ய முடிஞ்சது? என்ன செஞ்சோம்? இனி நாம சும்மா இருந்தா ஒண்ணு செய்ய முடியாது சிஸ்டர். நமக்கு அவங்களுக்கு நடக்கிற லாஸ்ட் வார் இந்த பந்த். வெள்ளக்காரங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு காந்திஜி செஞ்ச சத்தியாகிரகத்தை பந்துங்கிற பேர்ல கேவலப்படுத்துறாங்க இந்த அயோக்கிய அரசியல்வாதிங்க. இந்த மக்களை நெஞ்சில கை வச்சு சொல்ல சொல்லுங்க, இந்த பந்த்ல யாருக்காவது விருப்பமானு? இவங்க கண் திறந்து கதவை திறந்து வெளியே வந்து பந்துங்கிறவனை செருப்பால் அடிக்கிற அன்னைக்கு தான் பந்துங்கிற பேரை சொல்ல மாட்டாங்க. என்னங்க? ஆமா, நாளைக்கு இந்த பாரத் பந்த் நடந்தா அவங்க ஜெயிப்பாங்க. அதை நிறுத்தினா நாம ஜெயிப்போம். நம்ம உயிரே போனாலும் சரி, நாளைய உதயம் இந்த பாரத் பந்தின் அஸ்தமனம் ஆகணும். லங்கனம் பரமௌஷதம். குடலை கழுவி உடலை சரி பண்ணு.
இதோ யாரும் பாக்கிறதுக்குள்ள கப்பு கப்பு நடிச்சிடு சீக்கிரம். சிச்சி, வேண்டாத வேலை செய்யும் போதுதான் விழிப்பா இருக்கணும். ஆகாரம் இல்லடா முக்கியம், வாழ்க்கையில என்னடா இருக்கு? ஆல் இந்தியா லெவல்ல நான் பேர் வாங்கணும்னா, நம்ம பார்ட்டி வேரோடி நிலைக்கணும்னா, நாளைக்கு நடக்க போற இந்த பாரத் பந்த் 100க்கு 100 வெற்றி அடையணுங்கிறது தான் என் திட்டம். எந்த ஸ்டேட்ல என்ன செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், அது கரெக்டா நடக்கணும். மத்திய பிரதேசத்துல ஆளுங்கட்சி கட்டின டேம் உடையணும். உடைஞ்சா பக்கத்து ஸ்டேட்ல வெள்ளம் வந்துரும். அப்படின்னா அடுத்த நிமிஷமே 5 ஸ்டேட்ல கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஆட்சி வந்துரும். நம்ம எதிரிங்க யாரும் இந்த பந்த் நடந்தது இருக்க கூடாது. நமக்கு வாக்களிச்சவங்க மட்டும் பாக்கி இருக்கணும். உங்க பழைய ஆஸ்திக்கு நெருப்பு வைங்க, அதை எதிர்கட்சி செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புது ஆஸ்தியை நான் கொடுக்கிறேன். உங்க லா அண்ட் ஆர்டர் மட்டும் எனக்கு சாதகமா இருக்கணும். முதல் நாள் சார், உங்களுக்கு நாட்டுல உள்ள எல்லா குடோனுக்கும் இன்சூரன்ஸ் இருக்குல்ல? பந்த் அன்னைக்கு அதில் இருக்கிற சரக்கையெல்லாம் எடுத்துட்டு தீ வச்சிருங்க, இன்சூரன்ஸ் கிடைக்கும். எல்லா ஸ்டேட்லயும் நாம நடத்துற பந்துக்கு தோல்வி இல்ல, ஆனா நம்ம ஸ்டேட்ல மட்டும் வெற்றி கிடைக்கதா தெரியல. அந்த பிரபு இன்ஸ்பெக்டர் நடக்க விட்டா தானே? நாடு பூரா நடக்கிற பந்த் பார்ட்டிக்காக, இங்க நடக்கிற பந்த் அவங்களுக்காக. அவங்க டிவிஷனுக்கு ஒருத்தர் பணமா விழணும். நாளைக்கு பந்த்ல அவங்க கிட்ட இருந்து நம்ம ஆளுங்களை விடுவிக்கணும். விடிய காலையில சிட்டி கிளீனா இருக்கணும். அரசியல் தலைவரோட அழுக்க கழுவுறதுக்காக, தப்ப வாழ்த்தி நியாயமா மாத்துறதுக்காக. அரசியல் சமுத்திரத்துல என்ன மாதிரி ஆளுங்க கடைஞ்சதுல விளைஞ்ச அமுதம் தான் இந்த பாரத் பந்த். அதோ பந்த் சூரியன் உதிக்கிறான், வணங்குங்க. இந்த கன்றாவி பந்தினால காலையில இருந்து குழந்தைக்கு பால் கூட கிடைக்கல. இன்னைக்கு பந்த் நடக்க விடாதீங்க. எந்த அரசியல் கட்சினாலையும் பாதிப்பு ஏற்படாம நாங்க வேண்டிய பாதுகாப்பு கொடுக்கிறோம். உங்க கடைகளை திறந்து பந்துக்கு எதிர்ப்பு தெரிவிங்க. We police will give support to you. Please open your shops. இந்த பாரத் பந்த்ல ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கு, அது நம்ம மாநிலத்திலேயே நடக்குது. இன்று காலை 10 மணி அளவில் மத்திய பிரதேசத்தில் உள்ள அணைக்கட்டை தீவிரவாதிகள் வெடிவைத்து தகர்த்து 5 நகரங்களில் வெள்ளம் புகுந்து பெருத்த சேதம் உண்டாக்கியது. பஞ்சாப் விஷயம் ஒண்ணும் தெரியலையே. நாடு முழுவதும் ஹலோ, பஞ்சாபா ஹரியானாவா? हरियाणा कोना 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 ஆதார பாதிப்பு हेलो ஏற்பட்டிருப்பதாக वो गोडाउन का क्या हो गया? பந்தின் காரணமாக भारत बंद, भारत बंद, भारत बंद, वाणा रे, वाणा, वाणा रे, वाणा.